பாட்டு. ஓ இதோட பேர் ஹக்கி வக்கியா போட்டுருச்சு கீழே. ஏதோ ப்ராசஸ் பண்ணதுக்காக போட்டுருக்கு. சிவப்பு கலர் கை வந்துருச்சு. வாங்க போவோம். ஏய் யார் அது? டேய் 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 யாரா நீ? ஓய் ஏய் யாரு வர? நம்மளுக்கு சாவி. நம்மள அட்டாக் பண்ண வரல. யார் தொந்தறாங்களா நம்மள? ஹலோ நேயர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது புது கேம் கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற கேம் நாங்க புதுசா ஆட போறோம். பாப்பி பிளே டைம். நான் உங்கள் தீபக் மற்றும் ஃப்ரம் குட் பாய்ஸ் எல்எஸ்கே. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சாப்டர் 1 A Tight Squeeze. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம வந்து இந்த ஒரு ப்ளே டைம் கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியோடைய எக்ஸ் எம்ப்ளாயி இப்போ நம்ம பல வருஷம் கழித்து இந்த ஃபேக்ட்ரிக்கு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிருக்கோம். ஆனால் என்னன்னா நம்ம ஃபேக்ட்ரிக்கு வந்து பார்த்தா எல்லாருமே டிஸப்பியர் ஆகிருக்காங்க. ஓ, எக்ஸ் எம்ப்ளாயினா மறுபடியும் வேலையில் சேர்த்துக்கிட்டாங்களா? இல்லை இல்லை இல்லை, நம்ம சும்மா உள்ள வந்து ஏற்றி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓ, You are about to see the most incredible doll ever invented. Her name is Poppy, and she is the first truly intelligent doll in the world. A little girl can talk to her. Poppy gives her answers. She is the first doll actually able to have a conversation with a child. Hard to believe? Just watch. Poppy Playtime! Poppy's as lovable as a real girl, and she talks like one too. Hi, my name is Poppy. I love you. Can you help me polish my shoes? Why, of course, Poppy. Just like a real girl, Poppy always wants to look her best. Perfect. Thank you. Her hair is sturdy and won't come out when you brush it, and smells just like a poppy flower. Is there anything else you'd like to say, Poppy? I'm a real girl, just like you. What's the time? Playtime! And if you've ever wanted to see how all of the nation's favorite toys were created, Playtime Co. is now offering factory tours at just $2.99 a person. An entire hour in the most magical toy factory on Earth. What are you waiting for? Come visit the factory. We can't... இதில் ஏதோ ஒரு கதையை சொல்கிறாங்க. அதாவது இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி காமிக்கிறாங்க. பாப்பி அப்படிங்கிற ஒரு பொம்மை, அதால் பேச முடியுது, நார்மலாக மனுஷங்க மாதிரி இன்ட்ராக்ட் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க எல்லா ஸ்டாஃப்ஸும் 10 வருஷத்துக்கு முன்னாடியே காணாமல் போயிட்டாங்க. ஆனால் நாங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கோம். பூவை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க அந்த பேப்பரில். சத்தியமாக இந்த ஜுனூன் பார்க்குற மாதிரி இருக்குது உன்னோட தமிழாக்கம். பழைய ஒரு நாடகம், ஒரு ஹிந்தி நாடகம் இருக்குது, அதில் இப்படி தான் தமிழாக்கம் பண்ணுவாங்க. நம்மளுக்கு புரியவே புரியாது. இதுதான் அந்த ஃபேக்ட்ரி போல். வெல்கம். ரொம்ப கவனமாக பாருங்கள். எங்களோட டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு புரியலனாலும் நீங்கள் கேமை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். ஓகே, என்னது இது? டேப் ரெக்கார்டு இங்கே போடுவோம். Hi, my name is Leith Pierre, and I'm the head of innovation here at the Playtime Co. Toy Factory. அவரதான் பேசிட்டு வாங்க நம்ம போவோம். And you're trespassing. We play this little tape on loop whenever we close the factory for the day. So, trespasser, just to make you aware, while we pride ourselves primarily on our high-quality toys and excellent child care, we also pride ourselves on our security. For example, this facility is full of hidden motion triggers, which, once set off, will turn on the factory's emergency alarms and directly contact the authorities. And that's one of the more
tame aspects of our security system. No spoilers. So, you've got my warning. It's not too late to turn around. I just hope that you're certain whatever you're doing is working. அதாவது அவர் என்னமோ இந்த மாதிரி ட்ரெஸ் பாசிங்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம், போதிய அனுமதி இல்லாமல் உள்ளே போகக்கூடாது, அதுக்கான பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்காங்களாம். இங்கே என்னது ஒரு பொம்மை இறந்து கிடக்குது. அதனால் நீங்கள் இப்போவே உங்கள் முடிவை எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட போதிய அனுமதி இல்லைன்னா நீங்கள் வெளியே போயிருங்கன்றாரு. அதையும் மீறி நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இங்கே என்னமோ இந்த பாஸ்வேர்ட் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆனால் கதவு திறக்க மாட்டேங்குது. அப்போ அதான் நினைக்கிறேன். இந்த பக்கம் போவோம் வாங்க. கிஃப்ட் ஷாப், கிஃப்ட் வாங்கலாம் இங்கே. அந்த கலர் காம்பினேஷன் ஏதாவது இருக்கா பாரு. இங்கே ஒரு ட்ரெயின் போகுது. இந்த கலரா? கிரீனு, பிங்க்கு, அப்புறம் மஞ்சள். இது நம்ம மெட்ரோ ட்ரெயின் மாதிரி இருக்கு, மேலே போகுது. ஆமாம், கிரீனு, பிங்க்கு, ஆரஞ்சு. ஆரஞ்சா? நாம அங்கே போயிட்டு போட்டுவோம் வாங்க. கிரீனு, பிங்க்கு, மஞ்சள், ரெட்டு. கிரீனு, பிங்க்கு, மஞ்சள், ரெட்டு. கிரீனு, பிங்க்கு, மஞ்சள், ரெட்டு. கிரீனு, பிங்க்கு, மஞ்சள், ரெட்டு. ஓப்பன் ஆயிடுச்சு, கதவு திறந்துருச்சு. இங்கே மறுபடியும் ஒரு டேப்பர் கார்டு இருக்கு. தலை இல்லாத ஒரு பொம்மை. என்ன போடுறாங்க? விளையாட்டு நேரம். என்னமோ இது வந்து நம்ம மேல பேக் மாதிரி மாட்டிக்கணுமா? இது வந்து உங்களுக்கு ஒரு அடிஷனல் கை மாதிரி வேலை செய்யும். இந்த ரெண்டத்தையும் நம்ம ஒரு கேனன் மாதிரி ஹோல்டு பண்ணிக்கணுமா? அதுக்கப்புறம் இந்த ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணா இது மாதிரி அது போய் பிடிக்குமா? ஆப்ஜெக்டை பிடிச்சி இழுக்கலாமா? இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? இதை வந்து வெறும் சின்ன ஆப்ஜெக்ட் மேலே மட்டும் யூஸ் பண்ணுங்க, கோவர்க்கர் மேலே யூஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப சிவியர் இன்ஜுரியா இருக்குன்றாங்க. இதை வச்சு நம்ம ரீவைரிங் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகே, கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கை நம்ம வீட்டில் இருந்ததுன்னா, அதுவும் குறிப்பா அம்மா, வீட்டு மனைவி, இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். சீரியல் பார்த்துக்கிட்டே அந்த கையை வச்சு நம்ம கிச்சன்ல வேலையும் செய்யலாம். வா வந்துருச்சு, இதான் அந்த கையா? வா வந்துருச்சு. எங்க இன்னொரு கை? ரெண்டு கை சொன்னாங்க. லோகி கூட யோசிக்கிறான், அந்த மாதிரி ஒன்று இருந்ததுன்னா டிவி பார்த்துக்கிட்டே ஹோம்ஒர்க்கே முடிச்சிடலான்னு. அங்க என்னமோ இருக்கு. ஓகே, நான் இன்னொரு கையை அவங்க கொடுக்க மறந்துட்டாங்க, அதான் எடுக்கணும் போல. நம்ம கையை கொடுக்க மறந்துட்டாங்களா? என்னப்பா நாகரிகமே இல்லைப்பா அவங்களுக்கு, கையை கொடுக்கல. ஆஹா, ஸ்கேன் பண்ணுதா? எவ்வளோ தூரம் போகுது கை. இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் வீட்டில் லேடரே வாங்க தேவையில்லை. எப்பா லோகி மரண மேலே இருக்கிற பொருள் எடு அப்படி சொன்னால் போதும், இந்த கையை வச்சு சல்லுன்னு எடுத்துருவாங்க. கதவு திறக்குது. கதவு திறந்து நம்ம காமெடியாக பேசிகிட்டு இருக்கோம். எப்போ பாப்பி எங்கேருந்து பாப்பா பாவ போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம ரெண்டு பேர் கதையும் பரிதாபம். இது நான் சொறி பிடிச்ச நாய்க்குட்டி மாதிரி இருக்கு. இது பார்த்தா சொறி பிடிச்ச நாய்க்குட்டி மாதிரியா இருக்கு, நல்லா அழகா இருக்கு. என்னமோ கிளிச்சா இருக்கு. இது என்னது? பாட்டு. பாட்டு. ஓ, இதோட பேர் ஹக்கி வக்கியா. இதுல போட்டிருக்கு இது மாதிரி இந்த கம்பெனியோடைய ஃபவுண்டரோடைய பேர் எலிட் லட்விக். அப்ப லீட் பேர் அசிஸ்டன்ட் ஃபவுண்டரா இருப்பாரு போல. இருக்கலாம் இருக்கலாம். இப்போ இதுல கை வச்சா, கை வச்சுன்னா பாத்தீங்களா பிளாஸ்மா கரண்ட் எப்படி போகுது பாருங்க. என்னது இது? திறக்க மாட்டேங்குது கதவு. தம்பி வச்சிருக்காரு சாவி. இப்ப போனது ஃபியூஸா? ஆமா ஆமா. இப்ப எப்படி இது இவன் கிட்ட வந்தது இந்த சாவி? ஓ, இப்ப அவரு நமக்கு ஹெல்ப் பண்றாரு. அப்போ தோ இதை வச்சு அந்த பாப்பியை கண்டுபிடிக்கணும் போல. சாவி நம்ம கைக்கு வந்துச்சா? என்னமோ இருந்தாலும் பயமா தான் இருக்கு இது பார்த்தா. எனக்கு தெரிஞ்சு இதான் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இன்னும் பாப்பி என்ன நம்மளை அட்டாக் பண்ணுமா என்ன தெரியலையே. ஏற்கனவே நம்ம கமலா கிட்ட அடி வாங்கியிருக்கோம், கிராணி கிட்ட அடி வாங்கியிருக்கோம், எல்லார்கிட்ட அடி வாங்கியிருக்கோம். அடி வாங்குறது நம்மளுக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. கிராணி கிட்ட அடி வாங்கினது கூட பரவாயில்ல, அது ஓரளவு கொஞ்சம் பார்த்து பக்குவமா அடி வாங்கணும். கமலா துரத்தி அடிச்சதே மறக்க முடியுமா? அதை இன்னைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பாப்பிக்கு நாம வைக்கிறோம்டா.
நம்ம அடிக்கிற அடியில் பாப்பி காதறி அழுவணும். நம்ம ஆரம்பம் நல்லா தான் இருக்கு, ஃபினிஷிங் தான் கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கே என்னமோ லேசர் லைட் அடிச்சிட்டு இருக்குது, அதில் கவனமாக இருக்கணும். அது மேலே பட்டுருச்சுன்னா நம்மளுக்கு ஆபத்தாக கூட முடியலாம். நம்ம இங்கே கனெக்ட் பண்ணவே இல்லை நம்ம. அதை கொண்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணுமா? அந்த போல்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதில் கனெக்ட் பண்ணணும். எங்கே இது காணும்? இங்கே தான் இருக்குது. இருட்டில் கண்ணு தெரிய மாட்டேங்குதுங்க. ஆமாம், மொபைல் இப்படியே பார்த்து விளையாடிட்டே இருந்தால் எப்படி கண்ணு தெரியும்? இது கொஞ்சம் எதிர்பார்க்காத கொஸ்டின். ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் டைம் வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்கள். என்றைக்குன்னா ஒரு நாள் கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணுங்கள் மொபைல். படிக்கிற பசங்களுக்காக சொல்கிறேன், எல்லாம் லோகித் ஃப்ரெண்டுக்காக சொல்கிறேன். அப்போ படிக்காத பசங்களுக்கு வாயை முதல் குறை. எங்க இந்த பொம்மை இங்கே பெருசாக நின்றுட்டு இருந்தது. ஆமாம், அந்த கையில் சாவி வச்ச பொம்மையை காணோம். எஸ்கேப் ஆகிடுச்சு. அதான் நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு நேரமா. இருந்தாலும் அவ்வளோ பெரிய உருவம் எங்கே போய் ஒளிஞ்சிச்சு தெரியலையே. அது என்னது? இது எங்கேயோ நான் பார்த்துருக்கேன்டா. ஆமாண்டா, உன்னை சின்ன வயசுல நான் வந்து கிட் ஸ்கூல்ல ப்ளே ஸ்கூல்ல சேர்த்தல, அது இப்படி தான் இருந்துச்சு. இங்க என்னமோ ஒரு கை மாதிரி ஒன்று தெரியுதா? ஐயோ, என்னமோ அந்த கதைக்குள்ள ஒரு கை மாதிரி ஒன்று போச்சு. அவனோட கை தான் நினைக்கிறேன். இந்த பாதை எங்கே வாராய் நீ வாராய், போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய். ஐயோ படிக்கட்டு மெதுவா போலோகியே. இன்னும் பேட்டரி இருக்கு. இங்க என்னமோ இருக்குதுப்பா. பேட்டரி இங்க மாட்டணும். ஆமா, அங்க என்னமோ இருக்கு. சிவப்பு கலர் கை, சிகப்பு கலர் கையே. இவ்வளோ நேரம் நம்ம கிட்ட இருந்தது ப்ளூ கலர் கையே, இப்போ சிகப்பு கலர் கை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். என்னது இது இவ்வளோ பெருசா இருக்கு இந்த இடம்? ஒரு ஃபேக்டரி மாதிரி இருக்கு. ஆமா, டாய் ஃபேக்டரி தானே இது? ஆமா. ஏவா பயங்கரமா இருக்கானே. இது என்ன சிவப்பு கலர்? இது மாதிரி நம்ம கலர் கலராக கண்டுபிடிக்கணும் போல. ஓகே, இன்னொரு கலர் கிடச்சிச்சு. பச்சை கலர் எதாவது இருக்கா? மஞ்சள் கலர் அங்கே என்ன இருக்கு? அது மஞ்சள் இல்ல, என்ன பச்சை மாதிரி இருந்துச்சு. மஞ்சள் அது. ஆமா, இது பச்சை கலர் அங்க. சாரி, கலர் பிளைண்ட்னஸ். இப்போ போய் அங்க இது என்னது கதகு? அதே வழிதானா? என்னது இது? கம்பியா? என்ன மறுபடியும் ஒரே இடத்துல ஏறுற மாதிரி இருக்கு? ஆமா, ஒரே இடம் தான். நம்ம அங்க மேல போய் தானே பேட்டரி மாட்டணும். வந்தான் போனா ரிப்பீட், வந்தான் போனா மாட்டியாச்சு. மூக்கு எங்க போகுது? இப்போ நம்மளுக்கு ட்ரெயின் வரும்னு நினைக்கிறேன். ட்ரெயினா? என்னமா அந்த சிவப்பு கலர் கை தான் எடுக்குது அது. வா வந்து கொடு. எடுத்துட்டு வந்து தான் கொடுக்க போகுது. வா, போட்டுருச்சு கீழே. ஏதோ ப்ராசஸ் பண்ணதுக்காக போட்டுருக்கு. சிவப்பு கலர் கை வந்துருச்சு. எங்க கை? ஆஹா, 2 கைகள் வேண்டும், நீல கலரில் ஒன்று, சிகப்பு கலரில் ஒன்று. டேஞ்சர், டு நாட் என்டர். டு நாட் என்டர்னு போட்டிருக்குல்ல, அதுல நாட்டை மட்டும் எடுத்துடணும். இன்னைக்கும் நம்ம அதை பார்க்க கூடாது. இன்னைக்கும் டு என்டர். இங்கே வந்திருக்கோம். உள்ள வெண்ட்டுக்குள்ள ஏசி காத்தடிக்கும். இதெல்லாம் கன்வேயர் பெல்ட். கன்வேயர் பெல்ட் இது டாய்ஸ் போறதுக்காக இந்த ஃபேக்டரியில வச்சிருக்கிற கன்வேயர் பெல்ட். அதுக்குள்ள நம்ம பூந்து விளையாடிட்டு இருக்கோமா? ஆமா, இது 2ன்னு போட்டிருக்கு. அப்போ 1க்கு போகணும். இங்க எல்லாமே கரண்ட் ஃபெசிலிட்டி எல்லாம் பிளாஸ்மா இருக்கு. ஆமா, அதுக்காக தான் இந்த கையை வச்சிருக்காங்க அவங்க. எதுவுமே வயர் கிடையாது, ஸ்ட்ரைட்டா ஒரு ரே அடிக்குது. அந்த ரேவை கொண்டு போய் இன்னொரு இடத்துல கனெக்ட் பண்றோம். இது கணக்கு பண்ணி இப்படி எடுத்துட்டு போக முடியாது. இது என்னங்கடா? இது பசில் வச்சிருக்காங்கடா. இந்த மாதிரி ஒரு ஃபேக்டரியில உங்களை கொண்டு போய் தனியா விட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஏன்னா ரொம்ப பயமா இருக்கும், ரொம்ப இருட்டா வேற இருக்குது. எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் கண்ணு வேற
ப்ராப்ளமாக இருக்குது. மங்களா தான் தெரியுது. கண்ணாடி வேற போடல. ஆஹா, இது என்னடா அது பசில்? Puzzle! What is a puzzle? Let me know. லெமனா? Let me know. இது பயங்கர கஷ்டமான பசில் தான் இது. இப்பயே புரியுது எனக்கு. கஷ்டம்லாம் எங்களுக்கு ரொம்ப இஷ்டம்டா. சொல்றாளி பசில. அப்படிதான் இருக்கும் பேசும்போது. ஆனா நடக்கிறது வேற. இங்கே தான் நம்ம வந்து கொடுக்கணும் கரண்ட்டு. அப்போது இப்போ கொஞ்சம் இன்ஜினியர்களாக நினச்சி யோசிச்சு பார்க்கணும். என்னவா நினைக்கணும்? இன்ஜினியர் ஆகணும்னா நீ முதல்ல நல்லா படிக்கணும் தம்பி. இப்படி கேம் ஆடிட்டு இருந்தா எங்க இன்ஜினியர் ஆகுறது? கேம்ல நான் இன்ஜினியரிங்லாம் படிக்கிறேன். அப்படியா? ஆமாம். இங்கே தான் வந்துச்சு. வாவ், என்னப்பா ஒரு பாஸ் பண்ணிட்டேன்? தெரியாம ஆயிடுச்சு. லோடிங் ப்ராக்ரஸ். கதவு திறக்குங்க. அண்டா காக்குசம். அபு கா ஹுக்கும். திறந்துடு சீசே. எங்க திறந்தோடனே திறந்துருச்சு. வாங்க போலாம். இங்கே கொஞ்சம் லோ வால்டேஜ் போகுது போல், அதான் இவ்வளோ லேட் ஆகுது. இதுன்னு மேலே எல்லாரும் செய்கிறனா இருக்கு. இதேனது மேலே இருந்து பொம்மையாக குட்டுறானுங்க. இது என்னப்பா விஸ்வரூபம் கமல் படத்தில் வர மாதிரி சவுண்டு கேட்குது. ஏவான் என்று நினைத்தால் எதை கண்டு பீடித்தாய், நான் யார் என்று தெரிகிறதா. குட் பாய் செல்லஸ்கே. எங்கேயோ வந்திருக்கோம் ஃபேக்ட்ரிக்கு. இங்கே பயங்கரமாக நாத்தடிச்சு. இங்கே பயங்கரமாக என்னமோ செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. மேக் அ ஃப்ரெண்ட், ஒரு நண்பனை பண்ணணும். நண்பன் என்ன இது மியூசிக்கு கிளிச் ஆகிட்டு இருக்கு. படிக்கட்டு, இந்த படிக்கட்டை பார்த்தாலே பயமாக இருக்கு. படிக்கட்டை பார்த்து பயப்படுற ஒரே ஆள் நம்ம தான். இங்கே என்னது நம்ம இழுத்து விட்டுருக்கோம். என்ன ஆகுதுன்னு தெரியல. என்னமோ பண்ணுறோம் நம்ம கிட்ட காமிக்கிறோம். என்னது மியூசிக்கு? ஏமா மியூசிக் கொஞ்சம் நிறுத்துங்க. ஆமாம், இது எங்கே இருந்து தொடர்றது? என்ன இது ஒன்றுமே புரியலையே. உனக்கு இப்போ தான் புரியல, எனக்கு ஆரம்பத்தில் ஒன்றுமே புரியல. எங்கேயோ நம்ம எக்ஸ்ட்ரா என்னமோ இது போகிற நம்மளாம் புரியல எனக்கு. இப்போ எங்கே தெரியல, வீடியோ பாப்பி வரப்போகுது. பாப்பி அது குட்டியும் தான் அந்த வீடியோ காமிக்கிறேன். அந்த ஹக்கி வக்கியோ யாரும் பண்ணுறாங்க. அது நமக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ முதல்ல ஒழுங்கு கதை படிச்சு நான் கடலாம் முடியல பாய்கிறாரு ப்ளே செய்வா. இப்போ வந்து நம்ம என்னமோ எப்படி பண்ணணும்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பல நேரம் ரொம்ப கடின முயற்சிக்கு பிறகு லோகித் அதோட விடையை கண்டுபிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சாரி, இது எப்படி ரொம்ப டயர்டாக இருக்கு. இது இங்கே இருந்து இந்த கம்பியில் படாத மாதிரி அப்படியே கையை ஒன்று அழகா. இப்போ இந்த போலாம் நம்ம முதல்ல பிடிக்கக்கூடாது, கையை வைக்காம. இது என்ன இது? எங்கே இருக்கேன் நான்? புரிஞ்சுது. இப்போ இப்படி அழகாக இப்படி போயிட்டு இந்த பக்கம் அந்த கையை விட்டுட்டு அப்படியே இப்படி நடந்து வந்துட்டு இங்கே இருக்குமே, எங்கே இருக்கா? இப்போ இதில் கையை கொடுத்தா முடிச்சிட்டோம். வெற்றிகரமாக அதை முடிச்சிட்டாரு. பசில முடிச்சாச்சு. லோகித் அவர்கள் பவர் ஆன். எல்லாரும் லோகித்துக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. என்னமோ ஆன் பண்ணியிருக்கோம். பொம்மை வருது. ஓ, மேக்கப் ஃப்ரெண்ட் நாங்கள் மேலே போட்டுருக்குல்ல, அதனால தான். அது ஏதோ ஒரு ஃபர்னேஸ் நினைக்கிறேன். பொம்மை பண்ணி விற்க போகிறோமா? போது எல்லாம் பார்ட்டா போகுது. எங்கே போகுது? என்னது வாய் மாதிரி இருக்குது? நல்லா பார்த்து பண்ணி விடு தம்பி. என்ன கடிச்சு தின்றுமா? என்ன கடிக்குது? கஷ்டப்பட்டு பண்ணுறோம் தம்பி பொம்மையை.
கடிச்சு துப்பிடாத. ஏம்மா பொம்மை ஒரு இடத்துக்கு போகுது. என்ன பண்றாங்க? என்னமோ டப்பு அடிக்கிறாங்க பொம்மை. கொஞ்சம் பார்த்து அப்படியே பொறுமையும் பண்ண முடியாது அவங்களால. எங்க இங்க வரணுமே. என்னது லேசர் விடுறாங்க. என்னமோ லேசர்லாம் விடுறாங்க. என்ன பண்றாங்க? பசிலுக்கு அப்புறம் இப்போ ஒரு விடியல் கிடைச்சிருக்கு நமக்கு. இந்த கன்வேயர் பெல்ட்ல என்னமோ வரப்போகுது. நம்ம பொம்மை வருது. ஆஹா, என்ன பொம்மை அது? குதிரையா? பாப்பி இல்ல. பாப்பி இல்ல. பியரா? என்னமோ தேனியும் பூனையும் கலந்து வச்ச மாதிரி இருக்கு. தேனியும் பூனையும் கலந்த மாதிரியா? இங்க என்னது? நோபடி லீவ்ஸ் வித்அவுட் a டாய் அப்படின்னு போட்டுருக்கு. அப்ப இங்க பொம்மையை வைக்கணும். வெச்சாச்சு. கரக துறங்க அண்டா காதுகம் பூக்கா ஹுக்கும் திறந்திரு சீசே. தொற டங் டங் டங். திறந்து வாங்க போவோம். யாரா அது? டேய் யாரா நீ? ஏய் யாருமா? நம்மளுக்கு சாவி. இப்படி கவத்திட்டியே லோகி. என்னமோ வித்தியாசமா பாஷையெல்லாம் போடுறாங்க. கெட்டப் எழுந்துரு. அட்டாக் பண்ண மாட்டான்னு சொல்லி இப்படி பண்ணிட்டியே லோகி. ஏமாத்திட்டான். அப்ப நமக்கு எதுக்கு சாவி கொடுத்தான்? எப்பவுமே இப்படித்தான். கெட்டவன் உன்னை ஃபர்ஸ்ட் கூப்பிடுவான். வாடா வா வான்னு. நீ நம்பி உள்ள போனா போட்டு தள்ளிடுவான். அப்ப பாப்பை வெள்ளம் இல்லையா இதுல? இந்த ஹக்கி வக்கி தானா? எனக்கு இந்த கேமே தெரியாது. இப்ப புரிஞ்சிருக்கும் நமக்கு. இவன் கிட்ட பத்திரமா தான் இருக்கணும். இப்போ வருவான். வரலையா அவன்? வாடா. வந்துட்டான். வா 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 வா. ஓபன் ஆயிருக்கு. யாரும் திறந்துறாங்களா நம்மள? மறுபடியும் மாட்டிட்டோம். அப்பா இவன் கிட்ட செத்து படிக்கிறதே ஒரு பெரிய பெரும்பாடா இருக்கு. அவன் எதுக்கு நம்மள சாப்பிடுறான்? நம்ம எதுக்கு திரும்பி வரோம்? ஒண்ணுமே எனக்கு புரியல. எனக்கு மாநாடு படம் பார்க்க மாதிரி இருக்கு. ஆமா வந்தான் தூக்கனா ரிப்பீட். ஏமா வந்துட்டோம். இவன் கிட்ட எப்படி நம்ம தப்பிக்கிறோம்? சீக்கிரமா முதல்ல வந்து வா 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 வா. ஹக்கி வா. அவன் வந்துட்டே இருக்கான். சீக்கிரம் வாங்க. லோகி ஓடு 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 ஓடு. அவன் மாட்ட பண்ணி வரணும். கண்ணா பண்ணி போறோம். ஓடு. அப்போ என்ன ஆகும்? ஓடு. அம்பிக்கல ஓடுனே. எங்க போறோம் தெரியல எனக்கு. ஓடு ஓடு வா வந்து வந்து வாஸ். கம் ஆன் லோகி. ஏமா இங்க நான் ஏறி வந்து போறேன். எங்க போறோம் தெரியல. நான் இப்படியே இருக்க போறேன். புரியா புரியா. ஏமா என்ன நீங்க கேட்டீங்க? கண்ணு தெரியல சுத்தமா தெரியல. எங்க இருக்கு? ஓடு ஓடு வந்தா. வந்து அடிச்சா. மீண்டும் மீண்டும் அங்கிட்டே மாட்டிட்டு இருக்காங்க. நம்ம அவகிட்ட மாட்டாம ஒரு வழி இருக்கு. என்ன? இந்த கேம் மாட்ட வரோம். நல்லா இருக்கு. இது போவோம். இப்போ இவன் எங்க போவான்? போவோம். எதுதான் இப்படி இந்த தாக்கி பீடி போட்டாங்க தெரியல. ஏவா நடந்து கொண்டு தெரியல. இவங்க கிட்ட தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். சரி நல்லா. நேரா போவோம். எங்க போறோம் எது போறோம்னு தெரியாது எனக்கு. நேரா போகணும் அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஏதாவது தப்பா பண்ணிட்டேன்னா சொல்லுங்க. ஐயோ அவன் இந்த பக்கத்துக்கு தான் வரான். காப்பாத்துங்க. எங்கே வந்துட்டோம்? என்னது தப்பா? எப்படி என் புள்ள யாரு நினைச்சீங்க? அங்க மேல ஒரு டப்பா வச்சிருந்தாங்க.
அவன் போயிட்டான், ஆனா செத்துட்டானா அதான் டவுட்டு. சொல்ல முடியாத, திருப்பி வருவான். மியூசிக் ஆனால் இன்டென்ஸ் கம்மியாயிருச்சு, அதனால கொஞ்சம் ஆபத்து இல்லைன்னு நம்ம நம்பலாம். இப்போ இந்த பூ தானே கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க ஸ்டார்டிங்ல. பாப்பி ஃப்ளவர். இதான் பாப்பியா? பாப்பி ஃப்ளவர், we reach the பாப்பி ஃப்ளவர். ஸ்டாப், நோ டோன்ட் ஓபன் அப்படிலாம் போட்டுருக்காங்க. எப்பவுமே பண்ணாதரா லோகின்னு சொன்னா அது பண்ணுவேன். டோன்ட் ஓபன்னா நீ எங்க திறக்காமல இருக்க போற? இன்னும் மியூசிக் என்னமோ கொஞ்சம் சாந்தமா போகுது. ஆமா, இது என்னமோ அந்த ப்ளே ஹவுஸ்லாம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓஹோ, இங்க என்னமோ ரூம் இருக்கு. என்ன சிவப்பு கலர்லாம் லைட் போட்டுருக்காங்க. என்ன இது வரைக்கும் பாப்பி பாப்பி பாப்பி, ஏ பாப்பி, how are you பாப்பி? தொடர்ந்தோம். You opened my case. நீ என் கேஸ் திறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லோஹித் மற்றும் தீபா ஃப்ரம் குட் பாய்ஸ் எல்எஸ்கே. இந்த கேம் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கண்டிப்பாக தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இதோட பார்ட் 2 நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் வாயெல்லாம் குளருதுங்க. உங்களிடமிருந்து